இவர் வந்து உதயசூரியன் போட்டது எங்கள் அப்பா தான். அதனால உள்ள சைக்கிள் வெளியே பார்த்துருக்கிறாரு. நாங்கள் எல்லாருமே டிவிக்கு. எவ்வளோ ஒரு நன்மை, எவ்வளோ ஒரு நல்ல மனசு. தொண்டருங்களே எப்படின்னா, தலைவனை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே. அவங்க பொண்டாட்டி, அப்பா, பசங்க எல்லாத்தையுமே வெளியில் வச்சுக்கிறாரு. தொண்டன் பார்த்திங்கன்னா இப்போ அப்பாவை வெளியே படுக்க வச்சுக்கிறான். அதில் வந்து அவன் பெருமை வேறு படுறான். இந்த எருமை மாடுலாம் சொல்லக்கூடாது. எருமை மாடு வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு மிருகம். அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்னு அந்த காலத்தில் வந்து நம்ம அதை வந்து அசிங்கப்படுத்தினுக்கிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். முதல்ல ஓன மாதிரி இருந்தான்னு வைங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி அப்படி சினிமாவுடைய எல்லா ஃபீல்டுலேயும் பூந்து விளையாடி நிறைய பேர் வாழ்க்கையில் விளையாடி இதெல்லாம் பண்ண இந்த பச்சோந்தி வந்து கலர் மாறுது. அதனால் அவனை அதை வந்து இவன் கூட சேர்த்து பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு அசிங்கம் பிடிச்ச ஒரு மனுஷன்னே சொல்லலாம். ஆள் வந்து திடீர்னு பார்த்தா கோயிலுக்கு போகிறான், திடீர்னு பார்த்தா சர்ச்சில் முட்டி போட்டுனுக்கிறான், திடீர்னு பார்த்தா இஸ்லாமிய சகோதரர்கள் கூட உட்காந்து அல்லாஹ் அப்படின்றான். யாரடா ஏமாத்துறீங்க அடி? இதெல்லாம் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தா ஏதோ பருப்பு வந்திருக்கும். இப்போ வந்து அங்கே ரொம்ப கவலையோடு உட்காந்துனுக்கிற 2 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து முதல்ல சாமான் ஒன்று. என்னடா இது முதல்ல ஆமாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பூந்து விளையாடுற ஒரு ஆளுகிறாரு. அவர் வந்து இப்போது முழு நேர சந்திரமுகியாகவே மாறிட்டாருன்னு கூட சொல்லலாம். அவர் ஏதோ பிளான்லாம் பண்ணுறாரு. ஸ்டேஜில் அதை வேறு ப்ரெசென்ட் வேறு பண்ணுறாரு. யூடியூப்பில் வர சைனீஸ் கம்பெனியோடைய வீடியோ அதில் வந்து வாழை மரத்துலேருந்து அந்த பழத்தை எப்படி பிரிக்கிறாங்க, தோலை எப்படி பிரிக்கிறாங்க, அதில் வந்து நார் எப்படி எடுக்கிறாங்க பார்த்தியா, நான் எப்படி எடுத்தேன் பார்த்தியா, இதை வந்து நான் அப்படி அமுச்சிடுவேன். இவர் ஸ்டேஜில் பேசுகிறார். இவர் எடுத்த மாதிரி இவர் வந்து எடுத்த விஷயங்கள் ஊரே நாரி போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இனி அதை பற்றி பேசக்கூடாதுன்ற லெவலுக்கு இவருக்கு வந்து ஒரு உத்தரவெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நான் ஊரை காப்பாற்றுவேன், நான் நாட்டை காப்பாற்றுவேன், நான் உன் மானத்தை முதல்ல காப்பாற்றியாயோ. தமிழ் தேசியம்ன்ட்டு இப்போ போட்டு கீழ்ச்சினுக்கிறாங்க பாருங்கள். தமிழ் தேசியம்ன்ட்டு 2 பசங்களும் படிக்கிறது வந்து அமெரிக்கன் ஸ்கூலில் 25 லட்சம் ரூபா வந்து ஃபீஸு. கேட்டால் சொல்கிறதுன்னா எனக்கு வந்து வருமானம் கிடையாது. இந்த அண்ணாமலை வந்து போன எலெக்ஷனில் ஊட்டியிருந்தார். எனக்கு வந்து வருமானம் கிடையாது. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 5 லட்சம் போடுவார். என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒரு 1 லட்சம் கொடுப்பாரு. பிச்சை எடுத்து தான் நான் வாழறேன். கௌரவ பிச்சை. நான் இப்படின்ட்டு அது ஒரு ஜென்மம். அது புஷ்ஷுன்னு போச்சு போன எலெக்ஷனில். பயங்கரமான சவால் அதெல்லாம் விட்டுருந்தாங்க. திமுக நீ வந்து இங்கே வந்து நெல் தலைமை செயலகம் முன்னாடி நெல், நீ வந்து திமுக ஆஃபீஸ் முன்னாடி நான் வரேன், நான் அப்படி காட்டுறேன், இப்படி பண்ணுறேன், அது பண்ணுறேன்ட்டு போன எலெக்ஷன் போச்சு. அதே டெம்ப்ளேட்டில் இந்த எலெக்ஷனில் இந்த விஜய் வந்து குழன்னு குழப்பி அவர் வந்து குழம்பு மாதிரி ஆகிட்டார். இப்போ வந்து யாரோ சொல்லிக்கிறாங்க புதுது, ஆனால் இந்த நேரத்தில் திருச்செந்தூர் போனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணே, ஏன்னா நம்ம போகலன்ட்டு ரொம்ப பொருளி பேசுகிறானுங்கண்ணே. அதுலேயும் அந்த சாட்டை துறை வந்து நம்மளை போட்டு கிழி அவன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்களை பற்றி தானே பேசுனுக்கிறான். அவன் ஏதோ வியூஸ்க்காக பேசுகிறான்னு வைங்க, ஆனாலும் அது ரொம்ப நம்மளால் தாங்கிக்க முடியல அப்படின்ற லெவலில் ஏதோ சொல்லி உசுப்பேற்றி விட்டுக்கிறாங்க. இவர் கோயிலுக்கு போயிட்டார், வேலை தூக்கிட்டார், அவ்வளோதான். சுறா ரேஞ்ச் ஏதாவது ஒரு படம் இருக்குமே வேலை தூக்குனது. அந்த மாதிரி சினிமாவுடைய உச்சத்துலேருந்து வந்தேன்னு அவர் சொல்கிறாருல்ல, ஏதோ உச்சத்துலேயோ ஏதோ ஒரு முச்சந்திலையோ இருந்தாருன்னு வைங்க. ஏதோ திட்டத்தனம்லாம் பண்ணி எல்லாம் நேரான வழியெல்லாம் கிடையாது. ஏதோ திட்டத்தனம்லாம் பண்ணி ஏதோ ஒரு 100 கோடி வருது, ஒரு 50 கோடி வருது ஒரு படத்துக்கு, 15 கோடி கட்டலை, 5 கோடிக்கு நான் வரி கட்டலை, இப்படி ஏதோ வேலைங்கள்லாம் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்திருந்தார். அவரை வந்து உசுப்பேற்றி நீ வந்து அரசியலுக்கு வந்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனில் அதான் சொன்னேனே, ஒன்று முதல்ல சீமான் அவர்கள் வந்து என்ன ஏன்டா நடுவில் வந்து ஆட்டத்தை கழிக்கிறீங்க, நான் ஏதோ 8% வாக்கு வாங்கினேன், இந்த தடவை வந்து எதுக்குன்னே தெரியாமல் என்னுடைய ஒரு 5% பிடிங்கின்னு போயிட்டான் தலைவரே அப்படின்ட்டு அவர் யாழ்ப்பாணமோ ஜாஃப்னாவோ அங்கே போய் அழுவார். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா தவழ்ந்து சென்ற முன்னாள் முதல்வர் அவர், நான் ஆள் பாசெல்லாம் போட்டேனேடா, அப்படியே என்னை இப்படி கை விட்டுட்டிங்களே, இந்த மக்கு பையன் விஜய்க்காக என்ன கை விட்டுட்டிங்களேடா, நான் ஏதோ போன தடவை பண்ண ஊழல்லாம் வந்து மக்கள் இப்போ 5 வருஷம் ஆகிடுச்சே, எல்லாம் மறந்துருப்பாங்க, நாங்கள் வேறு இந்த பிஆர் ஒர்க்கு பண்ணினே இருக்கிறோமே, நாங்கள் இந்த டிவிலையும் ரேடியோவிலையும் இதுலேயும் ஊழலே சுடலை ஸ்டாலினே, அவன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், பாடி ஷேமிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி ஏதோ ஒரு மக்கள் மனசில் ஒரு கிண்டல் கேலி அப்படின்ற லெவலுக்கு ஒரு இமேஜை உருவாக்கி வச்சுருந்தோம்.
அதை கெடுக்கிறதுக்குன்னு வந்து எங்கள் கூட ஏதோ கூட்டணி சேர்ந்திருந்தாலும் நாங்கள் பெரிய லெவலில் ஒரு இது பார்த்துருப்போம். அதை கெடுக்கிறதுக்குன்னு வந்து எங்கள் வாக்கை பிரிச்சுன்னு போயிட்டானே, அவர் எழுதுனுப்பார். இதில் வந்து ஹைலைட்டே என்னென்னா, காமன் எனிமி பொதுவான ஒரு விரோதி வரும்போது என்ன ஆகும்னா, மக்கள் வந்து சேர வேணாம், அவங்க கூட சேர வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கூட சேருவாங்க. ஏன்னா ஐயோ இவன் வந்தால் அவ்வளோதான்ப்பா நம்ம ஊர் அப்படின்றதுனால திமுக ஓட்டுன்றது திமுகவுக்கு தான், திமுககாரனுடைய ஓட்டு திமுகவுக்கு தான். அதே மாதிரி அதிமுககாரனுடைய ஓட்டு அதிமுககாரனுக்கு தான். இதில் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக வர ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா, இவன் நல்லவனா அவன் நல்லவனா, இவன் சின்ன திருடனா இல்லை அவன் பெரிய திருடனா அப்படின்னு பார்க்குற அந்த ஒரு இது இருக்குது, அந்த ஆங்கிள். அதாவது கொஞ்சம் மூளை இருக்கிற மனுஷங்க, சென்சிபிள் பீப்புள், கொஞ்சம் ஏதோ விஷயங்களை வந்து இது பால் இது தண்ணி அப்படின்ட்டு தெரியக்கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய அந்த மனிதர்கள் வந்து இந்த தடவை திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு வேளை விஜய் வரலைன்னா திமுகவுக்கு போட்டிருக்க மாட்டாங்கன்னு வைங்க. ஏன்னா அவங்க வந்து ஏதோ அந்த நாம் தமிழருக்கு போட்டு பார்க்கலாமே, அவனுக்கு எவ்வளோ தான் வருதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். இல்லை அதிமுக வந்து இந்த லொடலொடன்னு வளரி அவங்களும் வந்து இந்த திமுக ஊழல் பண்ணுதுன்ற அந்த ஒரு பிம்பத்துக்குள்ளே அவங்களும் போயிருக்கலாம். ஆனால் இது எல்லாம் கெடுத்து விட்ட ஒருத்தன் வந்து தன்வினை தன்னை சுடும்ன்ற மாதிரி அவன் வந்து இந்த விஜய் தான். அவன் வந்து ஒரு காரணமும் இல்லாமல் கையில் இருக்கிற பணம் அப்புறம் வேறு ஃபண்டிங்லாம் வருதுன்னு வைங்க, அவனுக்கு காரணம் இருக்குது, நம்மளுக்கு தான் காரணம் இல்லை. ஆனாலும் சிஎம் ஆக முடியாதுன்ற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாத இவன் எப்படி இவன் சினிமாவில் உச்சத்துக்கு போனான், முச்சந்திக்கு போனான்றது எனக்கு புரியல. அப்போ அவ்வளோ மக்கங்களாடா சினிமா ஃபீல்டு அடி கடவுளை என்னத்த சொல்கிறது, முட்டி போட்டுன்னு போகிறான் பாருங்க. அவர் தவழ்ந்து போனார், அவர் ஏதோ அப்போ பவர் இருந்தவங்கக்கிட்ட தவழ்ந்து போனார், அவங்க ஒரு முட்டாள். இவன் வந்து தவழ்ந்து இயேசுக்கிட்ட போகிறான். இயேசுக்கிட்ட தவழ்ந்து போனால் அவர் சும்மா விடுவாரா? நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஐயா கர்த்தரே என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்ட்டு சர்ச்சுக்குள்ளே ஒரு தேவாலயத்துக்குள்ளே அந்த டிவிக்கு கொடியை ஒரு கட்சி கொடியை போட்டுன்னு கழுத்தில் போட்டுன்னு போகிற, அதுக்கு கூட உனக்கு அறிவு கிடையாது. ஏன் திருச்செந்தூர்லேயும் போகிறது தானே, அந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா சால்வை அதே மாதிரி தான் இருக்குது, மஞ்சளும் சிவப்பும். எப்படியோ ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இன்னும் 2-3 நாள் தான், எப்படியும் தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயோ எத்தனை உழ போதோ அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இந்த பசங்கள்லாம் இதுக்கெல்லாம் அவனுங்கெல்லாம் வரி பண்ண மாட்டானுங்கப்பா. அதாவது அந்த மொக்க பசங்க சிலது இருக்குது வீட்டிலலாம் எழுதுனுக்குது, ஐயோ விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடல அப்படின்ட்டு பாருங்க. சின்ன பசங்க கிட்டலாம் ஓட்டு கேட்டு பிச்சை எடுத்து இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாடா? இவ்வளோ நாள் எவ்வளோ கெத்தாக இருந்த மனுஷன். ஆனால் ஆசைன்றது வந்து பேராசைன்றது வந்து ஒரு மனுஷனை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடுன்றதுக்கு இவன் வந்து ஒரு எடுத்துக்காட்டு.